வணக்கம். சமூக வலைத்தளத்தில் ஒரு செய்தி ரொம்ப வைரலாக பரவிட்டு இருக்குது. அதனுடைய உண்மைத்தன்மையை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் என்பதற்காக தான் இந்த வீடியோவை நான் பதிகிறேன். என்னன்னு பார்க்கும்போது, அதிமுக இரண்டாக உடைகிறது. எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் அவசர ஆலோசனை. அதிமுகவில் இருந்து 30 எம்எல்ஏக்கள் எஸ்பி வேலுமணியுடன் வெளியேறுகின்றார்கள். இது எந்த ஊடகத்தில் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. எந்த ஊடகத்தில் வரலன்னு நீங்க சொல்லுங்களேன். இத்தனை நாளும் எடப்பாடி பழனிசாமிக்கு வழிய சென்று முட்டு கொடுத்து கொண்டு இருந்த நம்முடைய கோலாகல சீனிவாஸ் அவர்களே நேற்று செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். எஸ்பி வேலுமணியுடன் அதிமுக எம்எல்ஏக்கள் ஆலோசனைக்கு பிறகு தவேகாவில் போய் ஜாயின் பண்ண போறாங்க அப்படின்றது சொல்லியிருக்கிறார். அப்படி இல்லையா, அதிமுகவிலிருந்து 10 எம்எல்ஏக்கள் செங்கோட்டையின் மூலமாக ஆபரேஷன் அதிமுக என்ற அடிப்படையில் அப்படியே கொண்டு போய் தவேகாவில் இணைக்கிறது. அவங்க பதவி பறிபோகும். இடைத்தேர்தல் மூலமாக தவேகா பெரும்பான்மை பெறும். அந்த திட்டமும் அரங்கேற காத்திருக்குது அப்படின்னு பல்வேறுபட்ட செய்திகள் நேற்று எல்லா தொலைக்காட்சியிலும் வந்தது. இன்னைக்கும் காலையில் இருந்து பிரேக்கிங் நியூஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால உண்மை என்னன்றதை உங்களுக்கு நாம சொல்லணும் இல்லையா? அதற்காக தான் இந்த செய்தி. ஸ்கிப் பண்ணாத பாருங்க. ஆனா அதுக்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல சிவி சண்முகம் அவர்கள் வடநாட்டு ஊடகங்கள், ஆங்கில ஊடகங்களுக்கு அவர் அளித்த பேட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏப்பா எங்க ஆலோசனையில ஒன்னும் கிடையாது. நம்ம விஜய்க்கு ஆதரவு அளிப்பதாக இருந்தா தலைமை தான் முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டார். அது மட்டும் இல்ல, சமூக வலைதளத்துல ஒரு வீடியோ வைரலாகி கொண்டிருக்கிறது. கடந்த காலங்களில் சிவி சண்முகம் அவர்கள் அதிமுகவை உடைக்க போறாரு. அவருக்கு தான் அதிமுகவில் பெரும்பான்மையான செல்வாக்கு இருக்கிறது. நம்முடைய எடப்பாடி பழனிசாமிக்கு கொங்கு மண்டலத்தில் ஆதரவு இருக்கலாம். ஆனால் கிழக்கு மற்றும் வடக்கு சென்னை பகுதியில் சிவி சண்முகத்துக்கு தான் ஆதரவு இருக்குது. அதனால கட்சி அவர் உடைக்க போறாரு. தென் மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் சிவி சண்முகத்துக்கும் ஆதரவு அல்ல, அதே மாதிரி எடப்பாடிக்கும் ஆதரவு அல்ல. யார் பக்கம் பெரும்பான்மை நிர்வாகிகள் வருகின்றார்களோ அவர் பக்கம் தென் மண்டலமானது கைகோர்த்து கொள்ளும். அப்படி பார்க்கும்போது சிவி சண்முகத்துடன் இணைவதை விட எடப்பாடி பழனிசாமி பக்கம் தான் தென் மண்டலத்தில் இருக்கிறவங்க இணைவார்கள். ஏன்னா தென் மண்டலத்தில் இருக்கக்கூடிய முக்கியத்துவரை பொறுத்த வரைக்கும் வன்னியர்களுக்கு 10.5% கொடுத்ததை எதிர்த்தார்கள். அதனால சிவி சண்முகத்துடன் அவங்க இணைவது அந்த பகுதியில் அரசியல் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால எடப்பாடியுடன் தான் பாத்தீங்கன்னா தென் மண்டலத்தில் இருக்கிறவங்க கைகோர்ப்பார்கள். ஆகையினால் நம்ம கட்சியை உடைக்க போறதே சிவி சண்முகம் தான் அப்படின்னு கடந்த காலத்தில் சொன்னாங்க. அதற்கு பதில் சொல்லுகின்ற பொழுது நம்முடைய சிவி சண்முகம் சாவர வரைக்கும் அதிமுக தான், கட்சிக்குள்ள பிரிவே கிடையாது, எனக்குன்னு ஆதரவு வட்டமும் கிடையாது, எனக்குன்னு ஆதரவாளர்களும் கிடையாது, தேவையில்லாம கட்சியை பலவீனப்படுத்தாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. எஸ்பி வேலுமணியுடன் ஒரே கார்ல சிவி சண்முகமும் எஸ்பி வேலுமணியும் போனது என்னவோ உண்மை. இரண்டாவது, சிவி சண்முகத்தை எதற்காக எஸ்பி வேலுமணி அவர்கள் கூப்பிட்டார் என்ற விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதா இருக்குது. ஏன் தெரியுமா? அமித்ஷா அவர்கள் போன் போடுறாரு எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு. காங்கிரஸ் 67ல ஆட்சியை இழந்ததாகவே இருக்கட்டும், மீண்டும் தமிழகத்துல ஆட்சி கட்டல காங்கிரஸ் ஆனது ஏறக்கூடாது. அப்படி ஏறிச்சுன்னா காங்கிரஸ் வளர்ச்சி அடையும், அப்புறம் அதிமுக வீழ்ச்சி அடையும், அதனுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக இன்னும் வீழ்ச்சி அடையும். அதனால காங்கிரஸை தலை தூக்க விடக்கூடாது, மூன்றாவது சக்தியா வரக்கூடாது. அதனால அதை தடுக்கணும். நீங்க என்ன பண்றீங்க? எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி தவேகாவுக்கு சப்போர்ட் கொடுங்க. உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி வாங்கி தரேன், 10 பேருக்கு அமைச்சர் பதவி வாங்கி தரேன், என்ன சொல்றீங்க அப்படின்னு எஸ்பி வேலுமணி கிட்ட அமித்ஷா போன் பண்ணி சொல்றார். ஏன்னா முதன்முறையாக காங்கிரஸ் கிட்ட ஆதரவு கேட்பதற்கு முன்பாகவே நம்முடைய விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை நிபந்தனையற்ற ஆதரவு அளிக்க சொல்லுங்க. பின்னாடி தேர்தல் நெருக்கத்தில், அதாவது நாடாளுமன்ற தேர்தல் நெருக்கத்தில் கூட்டணி பத்தி சிந்திக்கலாம். நம்ம 2 பேரும் சேர்ந்தோம்னா திமுக மீண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணி கணக்கை வச்சு அமித்ஷாவுக்கு போன் அடிக்கிறாங்க. அமித்ஷாவும் காங்கிரஸ் வரக்கூடாது என்பதுதானே நோக்கம். விஜயும் ஆதரவு கேட்டதுனால எஸ்பி வேலுமணிக்கு போன் அடிக்கிறாங்க. விஜய் கேட்ட விஷயத்தை தெளிவா மனசுல வச்சுக்கிட்டு தான் 10 அமைச்சர்கள் ஒரு துணை முதலமைச்சர் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. எஸ்பி வேலுமணியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து 3 தேர்தலுக்கு பெருசா செலவு பண்ணிட்டாங்க. உள்ளாட்சி தேர்தல் விட்டுருங்க, நாடாளுமன்ற தேர்தல்
சட்டமன்ற தேர்தல் 2, 3 தேர்தலுக்கு அதிகமா செலவு பண்ணிட்டாங்க. நம்ம முன்னாள் அமைச்சர்களும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி நிறைய செலவு செய்ததுனால இப்போ மன கஷ்டத்தில் இருக்கின்றார்கள். அதனால கூட்டணி போனோம்னா கண்டிப்பா அந்த செலவெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகும். இரண்டாவது, அனுபவம் இல்லாத விஜயால சஸ்டைனபிள் பண்ண முடியாது. அதாவது கட்சி வளர்ச்சியை தொடர்ந்து அவரால் தக்க வைத்துக் கொள்ள முடியாது. நம்ம அழகா கட்சியை வளர்த்துடலாம். அதனால அதிமுகவுக்கு தான் பிரைட் எதிர்காலம், தவேகாவை சுருக்கிடலாம். ரெண்டாவது, தவேகாவில் இருந்து கூட ஒரு 10 எம்எல்ஏ கூட சுருட்டலாம் அப்படின்னு எஸ்பி வேலுமணி ஐடியா போட, துணை முதலமைச்சர் யார் ஆவறது அதை நம்ம CV சண்முகத்தை கூப்பிட்டு ஆலோசனை நடத்துவோம் அப்படின்னு நினைச்சார். இந்த முடிவு எட்டிவிட்ட பிறகு எடப்பாடி கிட்ட போய் சொல்லுவோம் அப்படின்றது தான் நம்முடைய எஸ்பி வேலுமணியருடைய எண்ணம். அதற்காக தான் CV சண்முகத்தை பாசத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கார்ல அடிச்சுட்டு போனாரு. அமித்ஷா சொன்ன விஷயத்தை CV சண்முகத்துக்கிட்ட சொன்னாங்க. CV சண்முகத்துக்கு ஒரு விஷயம் பிடிக்கவே பிடிக்காது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, பாஜக அவங்க வைக்கின்ற கோரிக்கை எப்பவுமே பிடிக்காது. அதை ஒரு காரணத்தினாலே வந்து எஸ்பி வேலுமணி சொன்ன அந்த திட்டத்தை நிராகரித்து விட்டார். ஏன் CV சண்முகத்துக்கிட்ட கூப்பிட்டு இந்த விஷயத்தை கேட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப வெற்றி பெற்றிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள்ல 37 பேர் வன்னியர்கள். அதாவது வடக்கு மாவட்டம் முழுவதும், அதோட கொங்கு மாவட்டத்தில் வந்து தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஓசூர் இந்த பக்கம் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் வன்னியர்களே. கடலூர்ல இருந்து கள்ளக்குறிச்சியில இருந்து சென்னை வரைக்கும் வெற்றி பெற்றவர்கள் வன்னியர்களே. அதில் 37 பேர் வன்னியர்கள் இருப்பதனால CV சண்முகத்தை கூப்பிட்டு ஆலோசனை நடத்தினாரு. CV சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நாம இப்போ கட்சியை உடைப்பதோ இல்ல எடப்பாடியை கஷ்டப்படுத்துவதோ தேவையில்லாத விஷயங்கள். ஒன்னா பண்ணலாம். சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆலோசனை கூட்டத்தை அதிமுக அலுவலகத்துல கூட்டலாம் அப்படின்னு சொன்ன CV சண்முகம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போவோம் அப்படின்னு சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை, விஜய்க்கு ஆதரவளிக்க தேவையில்லை. மீண்டும் நான் சொல்றேன், இந்த வெற்றி என்பது ஒரு விபத்து. இந்த விபத்துல விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்றார். ஆனா அவரால் ஆட்சியும் சரி கட்சியும் சரி தக்க வைத்துக் கொள்ளவே முடியாது. கொஞ்ச நாள் பொறுத்துருங்களேன், விஜய் அவர்கள் இந்த அரசியலே வேண்டாம் என்று ஓட போறார். அதனால இந்த விபத்துக்கு நாம முட்டு கொடுத்து நிரந்தரமாக்கிட வேண்டாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார். அது மட்டும் இல்ல, இந்த போஸ்டரை பாருங்களேன். இந்த போஸ்டர்ல ஒரு உண்மை உறுதியாகிறது. என்ன பார்க்கும்போது, திமுக 73 எம்எல்ஏக்கள் கூட்டணியுடன், இப்போ ஒரு 5 போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன் காங்கிரஸ் கட்சிக்காரங்க, அதனால 68 தான். அதே மாதிரி அதிமுக அவங்களுடைய எம்எல்ஏக்கள் மொத்தம் 53. அதாவது அதிமுக திமுக 2 கூட்டணி கட்சிகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசத்தை பாருங்க. அது 1,54,00,000, இது 1,35,00,000. மொத்தத்தில் 2 பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசம் 2021 எவ்வளவு இருந்ததோ அதே தான் 2026 இருக்குது. 3% தான். அதனால திமுக பலமா இருக்கிறது, அதிமுக அழிஞ்சு போச்சு அப்படின்னு தயவு செய்து எப்போதும் கணக்கிடாதீங்க. விஜய்க்கு வாக்களித்தவர்கள் அத்தனை பேர் கட்சிக்காரங்களும் கிடையாது. இப்ப வாக்களித்தவங்க தொடர்ந்து விஜய்க்கு தான் வாக்களிப்பாங்க என்ற உறுதியும் கிடையாது. அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து 1,70,00,000 வாக்குகள் பெறுவார் என்பதில் என்ன உத்தரவாதம் இருக்கிறது? விஜய்க்கு அனுபவம் இல்லை, கொடுத்த வாக்குறுதியை முழுமையா நிறைவேற்ற முடியாது. திமுக விஜய வச்சு செய்யும். அவங்க தலைவரையே தோத்துட்டு இருக்காங்க. நாம் அரசியல் பண்றோமோ இல்லையோ, விஜயுடைய பிம்பத்தை தூள் தூளா உடைக்க போறது யாரு? திமுக. அப்படி 2 பேரும் சண்டை போட்டு இருக்கும்போது நம்ம அழகா எழுந்து வரும், அமைதியா இருங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருக்கின்றார். ஒழுங்கா வேலை பார்த்தோம்னா எவ்வளவு பெரிய ஜாமவனா இருந்தாலும் சரி வீழ்த்தி விடலாம். அதுக்கு ஒரு உதாரணம் இருக்குது. இதை எடப்பாடி பழனிசாமி சொல்லல, நான் சொல்றேன். இந்த போட்டோ பாருங்க. இந்த போட்டோ யாரு? MR விஜயபாஸ்கர். இந்த மனுஷ மாதிரி தொடர்ந்து 5 வருஷம் செந்தில் பாலாஜியை வீழ்த்தியே ஆக வேண்டும் என்று மெனக்கிட்டு வேலை பார்த்தார். ஒரு நாள் கூட ஓய்வெடுக்கவே இல்லை. செந்தில் பாலாஜியுடைய அராஜகத்தை வெளி உலகத்துல தைரியமா வந்து எடுத்து சொன்னார். அவருக்கு எதிராக போராடினார். அதனாலதான் செந்தில் பாலாஜியை வந்து கரூரை விட்டு ஓடினாரு. ரெண்டாவது, செந்தில் பாலாஜி தம்பி 2 கிராம் இந்த காலத்துல தங்கம் கொடுத்தார். ஒரு ஓட்டுக்கு 5,000 கொடுத்தார். ஆனால் மக்களுக்காக களத்தில் இருந்து வேலை பார்த்த MR விஜயபாஸ்கருடைய உழைப்புக்கு அங்கீகாரமாக விஜய் அலையிலும் வந்து பாத்தீங்கன்னா கரூர்ல எல்லா தொகுதியிலும் விஜய் வெற்றி பெற்றாலும் MR விஜயபாஸ்கர் மட்டும் 10,000 வாக்குகளுக்கு மேலாக பெற்று வெற்றி பெற்றிருக்கின்றார். அதனால உழைப்புக்கு கிடைக்காத வெற்றி எதுவுமே கிடையாது. களத்துல இறங்கி எல்லாரும் MR விஜயபாஸ்கர் மாதிரி வேலை பாருங்க.
அதே மாதிரி புதுக்கோட்டை மாவட்டத்தில் சி விஜயபாஸ்கர் மட்டும் வெற்றி பெற்றார், அதுவும் ஒரு 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில். அதனால உழைப்புக்கு எல்லா இடத்துலையும் மதிப்பு இருக்கிறது. தயவு செய்து இறங்கி வேலை பாருங்க, ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஆளுமையை உருவாக்குங்க. அவங்க இல்லைன்னா அந்த இடத்துல கட்சியே இல்லை என்ற நிலை கூட உருவாக்குங்க, மக்கள் செல்வாக்க பெருக்குங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரோ இல்லையோ, நான் சொல்றேன். எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களால செந்தில் பாலாஜி போன ஜாம்புவானையே ஓட விட்டு அடிச்சு செந்தில் பாலாஜி தம்பியுடைய பணத்திமுறை எல்லாம் அடக்கி வெற்றி பெற முடியும் என்றால், அப்புறம் இப்போ ஏற்பட்டிருக்கின்ற சுணக்கத்தை முடிவு கட்டி மீண்டும் ஆட்சி கட்டலுக்கு ஏறவே முடியாதா? எதுக்கு விஜய் கிட்ட போய் நம்ம அடிமையாகணும்? விஜய் அவ்வளோ பெரிய ஆளுமையா, இல்லை அவ்வளோ பெரிய செல்வா கொண்டவரா? அவங்க கிட்ட இருக்கிறவங்க அத்தனை பேரும் சாணிக்கத்தனம் கொண்டவர்களா, பல அரசியல் களம் கண்டவர்களா? பண பலங்கள் அப்படியே இருக்க போதா? திமுகவுடைய பண பலமானது இந்த தேர்தலில் எடிப்பட்டதா? எப்ப பார்த்தாலும் நிதி சுமை அதிகமா இருக்குது, நிதி சுமை அதிகமா இருக்குன்னா நிதி வச்சிருந்து என்ன அர்த்தம்? வேலை பார்க்காம திமுக காரன் ஒவ்வொருத்தரும் எத்தனை கோடி செலவு பண்ணியிருக்கான், எவ்வளவு பரிசு பொருட்கள் கொடுத்தான். அதனால தயவு செய்து பணத்தெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, கட்சியை உடைக்காதீங்க, கட்சிக்குள்ள சலசலப்பை ஏற்படுத்தாதீங்க. சமூக வலைதளத்தில் பயணிக்கக்கூடியவங்க அத்தனை பேரும் என்ன சொல்றாங்க? எடப்பாடியார் மாதிரி யாரும் கட்சிக்குள்ள வேலையும் பார்க்கல, அதே மாதிரி மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய எந்த ஆளுமையும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் எடப்பாடி பழனிசாமி மாதிரி பிரச்சாரம் பண்ணதும் இல்லை. வேலை அதிகமா பார்த்தார், ஆனா வேலை பார்த்த மனுஷனுக்கு இங்க வாழ்க்கை இல்லை. ஆனா ஒரு நாளைக்கு நம்மளை தேடுவாங்க, அது வரைக்கும் பொறுமையா இருப்போம். இன்னைக்கு இருக்கின்ற சூழ்நிலை வச்சு 5 வருஷத்துல இப்படியே தான் இருக்குன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாதீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தெளிவா சொன்னாராம் நம்ம எஸ்பி வேலுமணி கிட்ட. எஸ்பி வேலுமணியும் தங்கமணியும் இந்த பொன்னான வாய்ப்பை விட்டுறக்கூடாது அப்படின்னு அடம் முடிச்சாங்களாம். எஸ்பி வேலுமணியினுடைய குரல் தேவையற்றது என்பதை சிவி சண்முகம் அவர்கள் விலக்கி விட்டாராம். கட்சிக்குள்ள இப்போது பிளவே கிடையாது, அதனால தயவு செய்து மூடிக்கிட்டும் வேலையை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டாராம். அதனால அமித்ஷா சொல்லி இருக்கிறாரு, ஆட்சியை நம்ம கிட்ட வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்னு அவரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு மீண்டும் போய் தாவேகா கிட்ட அசிங்கப்பட்டு நிக்காது. 2025 ஏப்ரல் மாசமே வந்து அதிமுக கூட்டணியை உறுதிப்படுத்தின இந்த அமித்ஷா பிரச்சாரத்துக்கு வராம எங்கடா போனவன்? அதிமுக பாஜக இணைந்தாலே போதும் வெற்றி பெற்று விடுவோம் என்று 2025 வந்து கூட்டணியை நொட்டினானே, கடைசி நேரத்தில் எங்க பிரச்சாரத்துக்கு வந்தானா? இல்ல அமித்ஷா இந்த கூட்டணி உருவானா திமுக வந்து பாத்தீங்கன்னா வீழ்த்திலாம் சொன்னானே, வீழ்த்தினானா? அதனால தயவு செய்து அமித்ஷா பேச்சை வந்து எடுத்துக்கிட்டு வந்து இங்க வேலை காட்டாத, அமைதியா மூடிக்கிட்டு போ அப்படின்னு சிவி சண்முகம் சொன்னதாக தெரிகிறது. கட்சிக்குள்ள எல்லா விஷயத்தையும் தெரிஞ்ச நீ சலசலப்பை ஏற்படுத்தாத. தயவு செய்து எடப்பாடிக்காக தான் இந்த ஓட்டே விழுந்தது, எடப்பாடியை தான் முன்னிறுத்தணும், எடப்பாடிக்கு தான் ஓட்டு கேட்டோம். இங்க வெற்றி பெற்றிருக்கும் அத்தனை பேரும் எடப்பாடி முகத்துக்காக தான் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள், மூடிக்கிட்டு போயா அப்படின்னு எஸ்பி வேலுமணி கிட்ட சொன்னதா தெரியுது. எஸ்பி வேலுமணியை பொறுத்த வரைக்கும் பெருசா அலட்டி கொள்ளாம நம்முடைய சிவி சண்முகம் சொல்றது உண்மைதான் என்பதை உணர்ந்து கொண்டாராம். தங்கமணி கிட்டையும் போய் சொல்லியிருக்கின்றாராம். தங்கமணி தான் வந்து ஒன்னு நான் தவேகா போறேன், இல்லையா நான் பிஜேபிக்கு போறேன் அப்படின்னு தவித்துக் கொண்டிருக்கின்றாராம். ஸோ திமுகக்குள்ள ஏகப்பட்ட கழக குரல்கள், அதை தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கும் பாருங்க, ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்குள்ள சின்ன விஷயம் நடந்தா கூட அதுதான் பிரேக்கிங் நியூஸ், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விவாதம். ஆனால் தவேகா பொறுத்த வரைக்கும் அதிமுக ஆதரவாக ஏற்றுக்கொள்கின்ற மனநிலையில் இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாது. அவங்க அதிமுக நம்ம கூட்டணிக்குள்ள வந்தாங்கன்னா நம்மளை எடுத்து சாப்பிட்டுருவாங்க அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அதிமுக கூட்டணியா 3வது ஆப்ஷனா வச்சாங்க. ஒன்று அதிமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளை சேர்த்துக் கொள்ளலாம், இல்லைனா திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளை சேர்த்துக் கொள்ளலாம் என்று அந்த ஆப்ஷனை தான் முதல் இடத்துல வச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் திமுக கிட்ட இருந்து தான் ஒவ்வொரு கூட்டணி கட்சியா இழுத்து விஜய் அவர்கள் தன்னுடைய பெரும்பான்மைக்கு எம்எல்ஏக்களை சேர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதனால அதிமுகவுடைய ஆதரவை விஜய் கேட்டு வரிசையில் நிற்கிற மாதிரி ஊடகமானது பில்டப் பண்ணுது. எஸ்பி வேலுமணி அவர்கள் கட்சியை உடைச்சிட்டாரு, 30 எம்எல்ஏவை அள்ளிட்டாரு அப்படின்னு சொல்றதும் உண்மை கிடையாது. எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகமும் கைகோர்த்து விட்டார்கள், எடப்பாடி நடுத்தரவில் நிற்க போறாருன்னு சொல்றதும் உண்மை கிடையாது. தங்கமணியை பொறுத்த வரைக்கும் எஸ்பி வேலுமணிக்கு பலம் சேர்த்திருக்கின்றார். நாம் 2 பேரும் முடிவெடுப்போம், சிவி சண்முகம் என்ன பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் தனி பாதையில போறாங்கன்னு சொல்றதும் உண்மை கிடையாது. எல்லாமே ஊடகம் செட் பண்ணுகின்ற நெரேட்டிவ். ஏன்னா திமுகக்குள்ள நடக்கக்கூடிய ஒவ்வொரு சண்டைகளும் கூட்டணி ஒவ்வொன்றா விலைக்கு செல்வதும் என்னடா நம்முடைய முதலாளியினுடைய அருமை பெருமை எல்லாம் நாறுது என்பதனால அதிமுகவை வம்பிழுக்கிறாங்க ஊடகத்தினர். அது உண்மை இல்லை, புரிஞ்சுக்குங்க, தெளிவா இருங்க. மீண்டும் தமிழகத்தை ஆள போறது அதிமுக தான். தோத்தால முட்டு கொடுத்து நிற்கிறியப்பா அப்படின்னு சொல்லுவீங்க. முட்டு கொடுக்கறத நான் முதல் நாளே விட்டேன், தோத்ததுல இருந்து உண்மை மட்டும் தான் இப்ப பேசியிருக்கேன். நன்றி நண்பர்களே.